தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 27ஆம் தேதி. அந்தந்த நாளின் பாடு. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமேன். தெய்வீக பராமரிப்பை பற்றிய என்னுடைய எண்ணங்களை நிரந்தரமாக மாற்றியமைத்த ஒரு முக்கியமான வேத வசனம் இது. காணப்படாத நிச்சயமற்ற காரியங்களை மற்றும் நாம் அறியாத எதிர்காலம் ஆகியவைகளை பற்றி நாம் கவலைப்பட நேரிடலாம். ஆனால் இவைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி ஒரு சிறப்பான வெளிப்பாட்டை கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு யாரும் கொடுக்கவில்லை. அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். அவர் இந்த வேளையின் தேவனாய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே நிகழ்காலத்தின் தேவனாகவே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒருவர் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாளைய தினம் தன்னை பற்றி கவலைப்படும். தேவனுடைய பார்வையில் உயிரற்றவைகள் என்று ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் கடலும் மற்ற எல்லாம் உயிருள்ள படைப்புகளைப் போல அவருக்கு செவி கொடுக்கின்றன. அதே போல நாளைய தினமும் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்களை போஷிக்கிறது. சற்று யோசனை செய்து பாருங்களேன். என்னுடைய நாளைய தினம் என் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்னால் அது பிதாவின் பிரசன்னத்தில் இருக்கிறது. அவர் மறுநாளைக்கு எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவைகளை எல்லாவற்றையும் அதனிடம் கட்டளையிடுவார். என்னுடைய நாளைய தினம் தனக்கு கட்டளையிடப்பட்ட காரியங்களை ஆயத்தப்படுத்தின பின்னரே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விடை பெற்று என் வாழ்க்கைக்குள் ஒரு புதிய நாளாய் பிரவேசிக்கிறது. இது என்ன ஆச்சரியம்! இந்த நாள் பிறந்திருக்கிறதின் காரணம் உங்கள் தேவைகள் யாவும் தேவனால் சந்திக்கப்படும் என்பதே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.